குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு குரோதி வருஷத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சி குரு பயிற்சி. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பயிற்சி ஆகக்கூடிய குருவுடைய இந்த பயிற்சி பலன் காலபுருஷனுக்கு முதலிடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு. 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே தனஸ்தானம். இப்போது தனஸ்தானத்தில் தனக்காரகன் பயிற்சி ஆகிறதே ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் குருவுடைய அமைப்பால் இப்படிப்பட்ட யோகம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குரு பயிற்சி நடக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பிற்பகல் சுமார் 2 மணிக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கன்னி ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசியை அவர் தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளால் பார்த்து சுபத்துவப்படுத்தப்படுறார். ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். ஸோ இதுதான் மெயின். நல்ல ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வும், நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேவையான பணமும் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த அமைப்பில் பார்க்கும்போது மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை அவர் அதிகப்படுத்துவார். ஏன்னா எப்பவுமே எந்த இடத்துல குரு இருக்காரோ அந்த இடத்த அவர் திக்பலம் கொடுத்துருவார். பொதுவாகவே குருவும் புதனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு திக்பலத்தை கொடுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார். அந்த அமைப்பும்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்ண ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில், அதாவது வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாரெல்லாம் வயதானவர்கள், ரொம்ப நாளாக உடல் ரீதியாக பிரச்சனைகளில் அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கறதால கன்னி ராசியில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தன்னம்பிக்கை, தைரியம்லாம் இருக்கும். அதே போல் குரு நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல தைரியம், எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க அணுகக்கூடிய ஒரு தைரியம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் இந்த ராசியிலையும் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்குது. அதே போல் இந்த குரு மகர ராசி பார்க்கறதால இந்த 7 சனி பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு சமாதானம் கொடுக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு பாத சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையும் இப்போ குரு பார்க்கறதால அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக மாறிடும். ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பூர்ணமான நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாருக்கெல்லாம் மெயினாக பணம் வரும், மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலேயே குரு தனக்காரகன் போகிறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் இருக்கும். ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வர குருவால் நல்ல யோகம் இருக்குது. அவங்களுக்கு நல்ல பணம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் நல்ல லாபமாக இருக்கும். எப்பவுமே ஒரு சுப கிரகங்கள் திரிகோணஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் நல்ல பொருளாதார மேன்மையும் இருக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு குரு 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமான டைம். இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஸோ தந்தையார் வழி சொத்துக்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படக்கூடிய யோகம்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாலேயோ பார்ட்னர்ஸாலேயோ நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே குரு ஒரு ராசிக்கு 2, 11, 9, 7 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும். நம்ம அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரமாக இருந்து எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குன்னு பார்க்கலாம். சுமார் பகல் 2 மணி அந்த நேரத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது. மேஷத்தில் சூரியன் உச்சம், கூடவே சுக்கிரன், ரிஷபத்தில் குரு. ஸோ பிற்பகல் 2 மணி அப்படின்னா அது சிம்ம லக்னமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னியில் கேது, திருவோண நட்சத்திரங்கிறதால மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், செவ்வாய், ராகு. இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்குது. இப்போ நாம் இந்த கிரகநிலையை வச்சுட்டு அடுத்த ஒரு வருஷம் இந்த குருவுடைய அமைப்பால் எந்தெந்த ராசி இப்படிப்பட்ட யோகம் இருக்கும், என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்லாம் சுமார் 20% வரைக்கும் தான் அவங்களுக்கு நன்மை சேர்க்கும். பொதுவாகவே சுயஜாதகம் தான்
எப்போவுமே வேலை செய்யும். அதனால் ஒருத்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியை தாண்டி அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஒருவேளை ஒருத்தருக்கு சுயஜாதகம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருந்ததுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். ஸோ அப்படி தான் நம்ம சமாதானப்படுத்துக்கணுமே தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே முழுசாக நமக்கு நன்மையாக மாற்றிடுங்கிறது அடிப்படையாக நம்ம நினைக்கிறது தவறு. ஒருவேளை சுயஜாதகமும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்து நடப்பு தசாபக்திகளும் சிறப்பாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய குரு தசையும் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. பெரும்பாலும் சனி கோச்சாரத்தில் அஷ்டம சனி, ஏழரை சனிலாம் வரும்போது நம்முடைய சுயஜாதகத்தை மீறி சில கெடுதல்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் குரு அப்படி கிடையாது. குரு ஒரு இயற்கை சுபர், முதன்மை சுபர். குருவுடைய பலன்கள், குரு இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல சுபத்துவம் அடைஞ்சு ஜாதகருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் சுயஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய பலன்கள் மாறும். பெரும்பாலும் சுயஜாதகம் தான் 75 to 80% ஒர்க் பண்ணும். இந்த கோச்சார பலன் ஒரு 20% வரைக்கும் அவங்களுக்கு நன்மையை தரும். இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த குரு பயிற்சி கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி காலபுருஷ தத்துவத்தோட 11வது ராசி கும்பராசி. கும்பராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் 3ஆம் இடத்துல இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு போகிறது ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் சொந்த வீடு, வண்டி, வாகன யோகங்கள்லாம் இருக்கும். தாயார் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றமும் தாயார் வழி சொந்தங்களோட நல்ல அன்பு பாராட்டக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி காலத்தில் பங்கு சந்தையில் பங்கு வாங்கி விற்று நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். அதுபோல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு 2 வீலர் 4 வீலர் வண்டி வாங்கிறதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்கும். இந்த ராசியில் தன்னுடைய தாயாருடைய உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குரு 4ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை பார்த்து இந்த இடங்கள்லாம் அதிக சுபத்துவப்படுத்துறதால எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குறிப்பாக லாட்ரி டிக்கெட், கேம்பிளிங் போன்ற ஒரு சில அதிர்ஷ்டம் வாய்ப்புக்கெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அது மூலிமா கொஞ்சம் பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூதாட்டம், ரேஸ் இது போன்ற சில வழக்கைகளில் கூட சில பேருக்கு பணம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுபோல் சோஷியல் மீடியாவில் ஒரு சில பேருக்கு நல்ல பேர் புகழெலாம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமும் நல்ல பணம் வர்றதுக்கான ஒரு யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும், வேலையிலையும் ஒரு சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற நல்ல சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கும்பராசிக்கு ஆனால் ஜென்ம சனியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான 7 சனியில் இருக்குது. ஜென்மத்திலே சனி ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் தடங்கள் பண்ணி தான் இவங்களுக்கு நன்மை நடக்கும். வேலையில் கூட ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டு தான் அவங்களுக்கு நன்மை நடக்கும். பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய யோகம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே போல் கம்பெனி விஷயமா வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ இங்கேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம்லாம் சில பேருக்கு இருக்கும். அது பெர்மனெண்ட்டாக ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகமும் ஒரு சில பேருக்கு இருக்கும். இந்த ராசியில் குழந்தைகள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க. 10th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா சிறப்பாக படிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவங்க கலைத்துறையிலையும் அவங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு அவங்களுடைய அந்த கலை ஆர்வத்துக்கு நல்ல பாராட்டுதல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குரு இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதால சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த ராசியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு சில தடங்கள் ஏற்பட்டு சுயஜாதகத்தினோட வலிமைக்கு ஏற்ப நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையறதுக்கான யோகமும் இருக்குது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இந்த ராசியினர் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கொஞ்சம் போட்டி, பொறாமை குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நண்பர்களும் தன்னுடைய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ் இப்படி எல்லாருமே இவங்களை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கக்கூடிய சூழல் கூட இருக்கும். அதனால் போட்டி மனப்பான்மையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்கும். பொறாமை, போட்டியெலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனசில் மற்றவங்களை பற்றி தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவான விஷயம். அதே சமயத்தில் இந்த ராசியோட எந்த சுப கிரகங்களுடைய தொடர்பு இல்லாததுனால ஒரு சிலருக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய சூழலும் அதற்காக செலவு பண்ணக்கூடிய சூழலாம் இருக்கும். கும்பராசிக்கு குரு பயிற்சி, குருவுடைய பார்வை இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறதால ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். கும்பராசிக்கு 7 சனியில் ஜென்ம சனி போயிட்டு இருக்கிறதுனால சனியுடைய பலன்கள் தான் மேலோங்கி இருக்கும்.
என்னதான் குரு பாசிட்டிவான சில விஷயங்கள் பண்ணினாலும் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய ஜென்மசனுடைய பவர் தான் அதிகமாக வெளியில காட்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள்னு பார்த்தா சுமார் 75% 80% வரைக்கும் நல்ல பலன் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கும்பராசி அப்படின்னு சொன்னால் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதுதான் கும்பராசி. அதுல செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் வெளிநாடு பயணம்லாம் இவங்களுக்கு அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்கு. இவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது ராகுவுடைய சதய நட்சத்திரம். இவங்களுக்கு பேசி நல்லா பிழைக்க முடியும். யாரெல்லாம் பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா யோககரமாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம்லாம் இருக்கும். பங்கு சந்தையில் பணம் பார்க்கறது, கேம்பிளிங் சூதாட்டத்து மூலியமா எதிர்பாராத அதிர்ஷ்டம், லாட்ரி டிக்கெட் மூலியமா பணம் வருது, இப்படி அதிர்ஷ்டத்தில் இவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள். குருவே 2க்கும் லாபத்துக்கும் அதிபதி வராரு. அவரே 4ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை அமையக்கூடிய யோகமும் பங்கு சந்தையில லாபம் பார்க்கக்கூடிய யோகமும் இருக்கும். தாயார் வழி சொந்தங்களோட அன்பு பாராட்டக்கூடிய யோகம்லாம் இருக்கும். இவங்களுக்கும் பிசினஸ் நல்ல சிறப்பா இருக்கும். குறிப்பா ஆலயம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமும், விவசாயிகள்லாம் இருந்தா அவங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.